வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனல்ல இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இன்னைக்கு ஏன் இவ்ளோ பிரஷர் அப்படின்றதையும் நம்ப இன்னைக்கு கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ப ஒரு லாக்ல மாட்டியிருக்கோம். ஸோ அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது? நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன், அது எல்லாத்தையும் சேல் பண்ணியிருக்கேனா? இல்லையா? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல அப்டேட் பண்ண போறேன். ஸோ கிளியரா உங்களுக்கு ஒரு பெர்சனல் அட்வைசர் தேவை அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ப இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளைக்கு சார்ட் எப்படி இருக்கும்? அதாவது மண்டே எப்படி ஓப்பன் ஆக போகுது? அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். பிளஸ் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு டெக்னிக்கலா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கு நம்மளோட மார்க்கெட் அப்படின்றதையும் நம்ப பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டுக்கு உள்ள வருவோம். ஸோ வாங்க இப்போ சார்ட்ட மொத போய் பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 தான் எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டி 50 வந்து நம்ப நேத்து வரைக்கும் நம்ம இந்த கிரீன் கேண்டில் வந்து குளோஸ் பண்ணிட்டு இருந்தது. அதாவது அது வந்து கிரீன் கேண்டில் எங்க காட்டுது அப்டின்னா, 24,050 மேல வந்து போச்சு அப்டின்னா, ஒரு ஆல் டைம் ஹைய வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது சஸ்டெயின் ஆவறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்குது. 180 பாயிண்ட் மைனஸ்ல குளோஸ் ஆயிருக்கு. அதாவது 23,997 அப்டின்ற பிரைஸ்ல வந்து குளோஸ் ஆயிருக்கிறதால, இதுல வந்து நம்ம மெயினா ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுவுமே வந்து இன்னைக்கு ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்குது அப்படின்னாலே, நீங்க இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இது ஒரு பெரிய கேப் சரிங்களா? இந்த கேப்ப வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கிரீன்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு இப்போ. ஸோ கரண்ட்டா வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கிறதால, மேபி ஜியோபொலிட்டிக்கலா எந்த ஒரு நியூஸும் வரல, நல்ல நியூஸா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. பிளஸ் குரூட் ஆயிலோட பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆனதால தான் இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு வச்சு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படின்றத ரீச் பண்ணா மட்டும் தான் நம்மளோட மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு கரெக்டாக நம்ம போட்டிருந்த சப்போர்ட்டை வந்து மறுபடியும் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இங்கே கன்சல்டேஷன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 78,921. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இப்போ 76,000 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 582 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, நான் அதான் சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட்ல வந்து டைரக்டா இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ மண்டே என்ன ஆகுதுன்றத நம்ம பார்த்துக்கலாம். வாலண்டிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சிக்கலாம். பிஎஸ்சி பிஎஸ்சி வந்து டெய்லியும் ஒரு ஆல் டைம் ஹை தான். ஸோ இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை போக முடியாத ரீசன் அப்படின்றது வந்து மார்க்கெட்டே வந்து நம்மளுக்கு கை கொடுக்கல. ஸோ அப்படி இருந்தாலும் மார்க்கெட் ரெக்கவரி பண்ணியிருக்கு. இன்னைக்கு பிஎஸ்சியை ஒரு ரூ. 4 வந்து ரெக்கவரி பண்ணி வச்சிருக்கு. ஸோ பிஎஸ்சியை வந்து நான் செல் பண்ண போறேன். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். மண்டே வந்து நான் பிஎஸ்சியை செல் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது. அதேமாரி லாசன் அண்ட் டியூப்ரோ. ஸோ இதை வந்து நம்ம பை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3,300 பை பண்ணிட்டு இருக்கேன். எல்என்டி இன்னும் நான் செல் பண்ணல. ஸோ வச்சுட்டு தான் இருக்கேன். வாரி எனர்ஜி. வாரி எனர்ஜி இன்னைக்கு 10% அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அவங்களோட எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு வாரி எனர்ஜியோடது. நல்லாவே குடுத்துருக்காங்க. எந்த வழியிலயுமே வாரி எனர்ஜி மோசமா அவங்களோட ஆ எப்படி சொல்றது? அவங்களோட அந்த ரிசல்ட் இல்ல. சரிங்களா? பட் இருந்தாலுமே வாரி எனர்ஜிய இவங்க வந்து ஏதோ ஒரு கைடன்ஸிய வச்சு வாரி எனர்ஜிய 10% அடிச்சிருக்காங்க. இது என்னால வந்து புரிஞ்சுக்கவே முடியல. பிகாஸ் ஆஃப் நம்ம மார்க்கெட்ல ஒண்ணு நம்ம நெனைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஹையா இருக்கு அப்படின்ற பாடத்த நான் இன்னைக்கு தான் இந்த வாரி எனர்ஜிய வச்சு கத்துக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் வாரி எனர்ஜியோட ரிசல்ட்ட நம்ம நேத்தே வந்து பேசியிருந்தோம். நல்லாவே வந்து மேல மொமெண்டம் இருக்கு. பயங்கரமான ஒரு ஏற்றத்துக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா நம்ம இது 2,600 தான் பை பண்ணியிருந்தோம். காலையில 5% விழுந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்ல இது சஸ்டெயின் ஆக போறதில்ல. கொஞ்ச நாள் ஆகும் மறுபடியும் ரெக்கவரி ஆகறதுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த வாரி எனர்ஜிய நான் வந்து செல் பண்ணிட்டேன். பட் ஆனா வந்து எனக்கு இது ஒரு ஏமாற்றமா இருந்தது. பிகாஸ் ஆஃப் வாரி எனர்ஜியோட ஆ வருமானம் அப்படின்றது நல்லாவே குடுத்துருக்காங்க. எந்த ஒரு இதுலயுமே குறை இல்ல. பிகாஸ் ஆஃப் 1,107 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா, 1,126 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூவும் வந்து பயங்கரமா ஏறியிருக்கு. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 11,000 கோடி அப்படின்னு ரெவென்யூ இருந்துச்சு அப்படின்னா, 14,000 கோடி ரெவென்யூ வந்திருக்கு. ப்ராஃபிட்
274 கோடி அப்படின்னா இந்த வருஷம் 1928 கோடி வந்திருக்கு. பட் ஆனா இவங்களோட ஒரே ஒரு கைடன்சி அப்படின்றத வந்து இன்னைக்கு வச்சு அடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒன்று தான். அதாவது இவங்களோட அந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவுட் ஆஃப் பெர்ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. எபிட்டா growth-ம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் கன்டினியூ ஸ்ட்ரென்த் இன் சன்டைன் அப்படின்றத வந்து 20% எபிட்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனை வச்சு தான் கோர் பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் growth டிரைவ் ஹையர் கோர் பிஸ்னஸ் அப்படின்றத வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேட் நியூஸுமே இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் 10% அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னால் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டை ஒன்று நினைப்போம், அது ஆனால் ஆப்போசிட்டில் நடக்கும் அப்படின்றது வந்து இப்போ நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். பிகாஸ் ஆஃப் நான் இதில் வந்து 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 70,000 கிட்ட எனக்கு இதில் ப்ராஃபிட் இருந்துச்சு. 70,000 இப்போ நான் வந்து செல் பண்ணும்போது 55,000 கிட்ட செல் பண்ணேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்றதால நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க இன்ஸ்டியூட்டாக நம்ம வந்து யோசிக்கும்போது கொஞ்சம் இதில் நான் வந்து கோட்டை விட்டுட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்ததா வந்து நம்ம இந்த ஜென் டெக்னாலஜி பார்ப்போம். ஜென் டெக்னாலஜி நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ ரூ. 1,550 ரேஞ்சில வந்து இத நான் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ ஜென் டெக்னாலஜி என்ன போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வருங்காலத்தில அப்டேட் பண்றேன். கிராஃபிட் இண்டியா ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு ஆஃபர் குடுத்துருக்கு. ₹700 690 வரைக்கும் இதோட சப்போர்ட் இருக்கு. ஸோ 690 வந்துச்சு அப்படின்னா நம்ம இத செல் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி 695 வரைக்கும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேல ஏறிருச்சு. ஸோ அதனால வந்து நான் இத வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் இது என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்லயும் கீழ விழாம எந்திரிச்சதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நல்ல ஒரு பையிங் வால்யூம்ல இருக்கு. ஸோ நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கிறதால தான் அப்போலோ சிஸ்டம் நிக்கிது. ஸோ பார்ப்போம் இது என்ன லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாட்கோ ஃபார்மா நான் புதுசா வாங்கியிருக்கேன். ஸோ இப்பவுமே வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ நாட்கோ ஃபார்மா அதனால நான் டெய்லி பேசிஸ்ல வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் இதுவுமே வந்து என்ன இடத்துக்கு இது நம்மள கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததா இந்த டெனன்கோ கிளீன் ஏர் இந்தியா இவனை வந்து நான் இன்னைக்கு புதுசாக வாங்கியிருக்கேன். அதாவது அரௌண்ட் 550 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 625 வரைக்கும் போயிருக்கு. நல்ல ஒரு லாபத்தில் இருக்குது எனக்கு. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக போகுது அடுத்தடுத்து அப்படின்றத வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும். மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஏற்றுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு ஏற்றம் வரும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ரெகுலர் ஸ்டாக் மார்க்கெட் நான் எது வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிபிடிக்கு போயிடுவோம். பிபிடியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ பிபிடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரேக் டவுன் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி, அதாவது சாரி ஏப்ரல் 30ஆம் தேதி. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அடி தான் நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட மார்க்கெட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் நிஃப்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் 24,000 கீழே வந்திருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் தான் இதுக்கான மெயின் ரீசன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டேட்டா எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ வாரி எனர்ஜியோட பிளாக் பஸ்டர் Q4 ரிசல்ட் வந்தும் இன்னைக்கு ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க. அதை பற்றியும் லெஸ் டீகோட் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கோர் போர்ட் பார்ப்போம். ஸோ அதாவது சென்செக்ஸ் வந்து 582 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 180 பாயிண்ட்டும் கீழே விழுந்திருக்கு. எஃப்ஐஸ் வந்து 2,500 கோடிக்கு மேலே வித்துட்டு போயிருக்காங்க. பிரெண்ட் குரூட் ஆயில் இதுதான் மெயின் 120 பாயிண்ட் வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜர் நம்மளோட மார்க்கெட்டை கீழே விழ வச்சதுக்கான ரீசன் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். அடுத்ததாக வந்து இந்த பிரெண்ட் குரூட் ஆயில் எதுக்காக இவ்வளோ ப்ரைஸ் ஹைக் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றத வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனாலே மெயினாக வந்து விழுந்தாலுமே யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வந்து ரேட் கட் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் நோ ரேட் கட் அப்படின்றத வந்து 2026 ஃபெட் சேர்மன் வந்து ஜெரோம் போல் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் எஃப்ஐஸ் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டாலர் வெளியே போகுது அப்படின்றது மட்டும் நம்மளால இது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ
டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட்டும் சப்போர்ட் எல்லாத்தையுமே உடைச்சிக்கிட்டு கீழ வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட ஆயில் அண்ட் ஃபெட் நியூஸ் காம்போ ரொம்ப ஹெவியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மார்க்கெட்ட போட்டு அடிச்சதுக்கான மெயின் ரீசன் இந்த குரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்றத வந்து நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்ததா இப்போ நம்ம ஸ்பெஷல் டாபிக் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மெயினா வந்து இந்த வாரி எனர்ஜி அப்படின்றது இன்னைக்கு ஆவரேஜா Q4 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்பர் ஸ்ட்ரிக்ட்லி மாசா தான் இருந்துச்சு. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து 1061 கோடி, நியர்லி 71% வந்து ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் சோலார் ஸ்பேஸ்ல வந்து வாரி எனர்ஜி வந்து ஒரு ஜெயிண்டா இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்பெனி. பட் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு இன்னைக்கு ப்ராஃபிட் இவ்வளோ ஏறினதுக்கு ஸ்டாக் ஏன் 11% கிராஷ் ஆயிருச்சு அப்படின்றத வந்து நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ப்ரைஸில் வந்து இந்த நியூஸ் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மேலே எந்திரிச்சிருச்சு அப்படின்றத வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து சொல்லியிருக்காங்க. டுடே வாஸ் எ கிளாசிக் செல் ஆன் நியூஸ் ஈவென்ட் ப்ளஸ் ஆயில் அண்டு ஃபாரண்டி காஸ்ட் ஏர்ன சோலார் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்போர்ட் மார்ஜின் எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி மீண்டும் மீண்டும் இவங்கள பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ரிசல்ட் நல்லா இருந்தாலும் ஸ்டாக்கு விழுறது இதுதான் லாஜிக் அப்படின்ற மாதிரி இதை ரொம்ப வந்து வசப்பாடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஏமாற்றமா இருந்துச்சு நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது எப்படி நான் இதை வந்து உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும் வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, இதுவுமே ஒரு பாடம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செக்டார் வைஸாக பார்க்கும்போது நம்மள மெயினாக வந்து இன்னைக்கு வந்து எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா இன்னைக்கு தான் ஒஸ்ட்டு அப்படின்னு இருந்துச்சு. அதாவது வாரி எனர்ஜி, அதானி எனர்ஜி எல்லாமே வந்து இன்னைக்கு ரெட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சிமிலரா பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ ஆல்மோஸ்ட் 5% வந்து இன்னைக்கு கிரீன்ல இருந்துச்சு. ஆட்டோ செக்டார் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் வால்யூம் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஐடி செக்டாரும் இன்னைக்கு ஒரு டிஃபென்சிவ் பிளேயரா இருந்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ மேஜரா வந்து சேவ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டரை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சேஃப் ஹெவனா வந்து பார்க்கறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு. அதாவது சஞ்சீவன் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கும் சிமெண்ட் இந்தியா வந்து நல்ல ஒரு 15%க்கு மேலே வந்து இன்னைக்கு டார்க் ஹவுஸாக இருந்தாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபாரின் ஃபண்ட் எக்ஸிட் ஆகுறதுக்கான மெயின் ரீசனே வந்து நம்மளோட எஃப்ஐஐஸ் வந்து வெளியே போகிறதுக்கு இந்த ஒரு ரீசன் தான் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த டாப் கெய்னரில் வந்து பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு 5% மேலே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி அப்படின்னு தான் சொல்லலாம் பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த சிமெண்ட் இந்தியா வந்து ஸ்ட்ராங் இன்டர்னல் மூமெண்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்கஸ்ட் கெயினாக இன்னைக்கு வந்து இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து டாப் லூசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரி எனர்ஜி தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு. பட் ஆனால் செல் ஆன் நியூஸ் ப்ராஃபிட் புக்கிங் டெபாசிட் 71% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றத கொடுத்துமே இன்னைக்கு வாரி எனர்ஜி அடிச்சிருக்காங்க. ஸோ இண்டலக் அப்படின்றத வந்து கமாடிட்டி ப்ரைஸ் வந்து வாலண்டிலிட்டியாக இருக்கிறதால மெட்டல் வந்து மேஜர் ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் 3% கீழே விழுந்திருக்கு. ஹெச்யூஎலை பொறுத்த வரைக்கும் கன்சியூமேஷன் ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்றது தான் புரியுது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஃபியரில் இருக்கிறதால கொஞ்சம் ஹெச்யூஎல்லையும் போட்டு அடிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் வந்து இப்போ ஒரு ஆயில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதால இதையுமே வந்து ஒரு லாசரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ருப்பி வீக்னஸ் ஃபெட் ஹோல்டு ஃபேம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கீ மேக்ரோ டேட்டாஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ டேட்டாஸில் $92.70 அப்படின்றது ரேஞ்சாக வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ அன்ஸ்டெபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிரெண்ட் குரூடாயில் $120 கிட்ட திட்டுருச்சு. வெரி டேஞ்சரஸ் இது வந்து இந்த ரேட்டு. ஒரு ஃபினான்ஷியலராக பார்க்கணும் அப்படின்னா கோல்டு இப்போ ஏறின மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் என்னைக்கு தான் ஏறப்போகுது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ப்ளஸ் வந்து இந்த குரூட் ஆயில் ப்ரைஸு நம்மளோட இந்தியா ருப்பி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் பயங்கரமான அடியை வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. யூஎஸ் ஃபெட் அவரும் வந்து இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இன்னைக்கு மார்க்கெட்டை போட்டு கவுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி கீ லெவல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 23,800 அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ளோரு. ஸோ இதில் வந்து 24,150 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம்
மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆயில் தான் இப்போதைக்கு ஷாக் கொடுத்துட்ருக்கு. ஃபெட் நியூஸுமே வந்து காம்பினேட்டட் டுகெதர் ஃபோர்ஸ் ஆன் தி 24K பிரேக் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வந்து வாலண்டிலிட்டிஸாக இருக்குது. ஸோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட கேஷை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு என்றைக்கா இருந்தாலும் கை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது. ஸோ நாளைக்கு லீவு அப்படின்றதால நம்ம மண்டே தான் நம்மளுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ மண்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்மளோட ஓட்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ 5 ஸ்டேட் எலெக்ஷன் ஓட்டிங் அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கலாம். மேபி வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சீட்ஸ் அதிகமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஹெவி வாலண்டிலிட்டிஸ் இருக்கும். நல்லாவே வந்து மார்க்கெட்டை அப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் அதையும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழ்நாடு என்ன ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டை மண்டே வந்து வச்சு செய்ய போகுது. அதே மாதிரி நம்ம ட்ரம்ப் வந்து லேபர்ஸ் டே அன்னைக்கு அவர் லீவ் விட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வந்துட்டு மண்டே சும்மா இருந்தாருன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னுமே நம்ம ப்ரெஷரை வந்து சந்திப்போம். ஸோ பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்றத. லெட்ஸ் சி. தேங்க்யூ மக்களே. நாளைக்கு சந்திக்கலாம். இல்லை அப்படின்னா மண்டே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.